நம் இன மக்களின் மதுரை மாநகர் வெளமநாயுடு சங்கத்தின் அத்துணை தாய்மார்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் முதற்கண் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இனிய விழாவின் தலைமை பொறுப்பேற்று நடத்தி கொண்டிருக்கும் எங்களுடைய சம்பந்தியினுடைய ரிலேஷன் விகேஆர் சேகர் நாயுடு அவர்களே, முன்னிலையெல்லாம் இல்லையா? அவ்வளோதானா? வரவேற்பை ஆற்றி அமர்ந்திருக்கும் எங்கள் மண்ணின் மைந்தர் எனது மாப்பிள்ளை விவேகானந்த நாயுடு அவர்களே, ஆர்ஆர் ராஜேந்திரன் நாயுடு அவர்களே, ஆர்எஸ் மணிவண்ணன் நாயுடு அவர்களே, விகேஆர் செல்வம் நாயுடு அவர்களே, இன்ஜினியர் சாந்தகுமார் நாயுடு அவர்களே, ராமச்சந்திரன் நாயுடு அவர்களே, அண்ணன் ஐயலு நாயுடு அவர்களே, ராஜசேகரன் நாயுடு அவர்களே, டி வெங்கட்ராமன் நாயுடு அவர்களே, ரங்கராஜ நாயுடு அவர்களே, நம்ம இவர் ஈபியா எங்கே வரலையா? நன்றி நவலில் இருக்கும் ராம்தாஸ் நாயுடு அவர்களே, இந்த இனிய விழாவிற்கு வருகை ஒன்று சிறப்பித்து கொண்டிருக்கும் கல்லூரியின் தாளாளர் அவர் பேர் ஐயா விஜயராகவன் அவர்களே, ராஜகோபால் நாயுடு அவர்களே, இதுதான் இந்த இருக்குல்ல இருங்க, சேம்பர் ஆஃப் காமர்ஸ் ஐயா ராஜகோபால் நாயுடு அவர்களே, தலைவர் மன்னர் திருமலை நாயக்கர் கல்லூரி விஜயராகவன் நாயுடு அவர்களே, செயலாளர் ஸ்ரீ ஸ்ரீதர் நாயுடு அவர்களே, மாநில பொதுச் செயலாளர் வந்திருக்காரா வரலையா? செயலாளர் ஜெகன்மோகன் நாயுடு அவர்களே, ராயபாளையம் எங்களுடைய இயக்கத்தைச் சேர்ந்தவர் அருமை சகோதரர் தளபதி ராஜேந்திரன் அவர்களே, மற்றும் இங்கு திரளாக கலந்து கொண்டிருக்கும் நம் இன எங்களுடைய மண்ணின் மைந்தர் கோவை மாநகர் மாவட்ட மதுரை மாநகர், ஏன்னா 50 வருஷமாக நான் இங்கே இருக்கிறதுனால அதுதானே வரும், தப்பாக நினைக்காதீங்க. மதுரை மாநகர் மாவட்ட பகுதி செயலாளர் தளபதி அவர்களே, இங்கு திரளாகக்கூடிய அத்தனை பேருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு, நம் இன மக்கள் சமுதாய மக்கள் இவ்வளவு பெரிய ஒரு நிகழ்ச்சியை நடத்துகிறார்கள் என்றால் நான் அதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். ஏனென்றால் நான் ஒரு இனத்துக்கு கட்டுப்பட்டவன் அல்ல, நான் பலதரப்பட்ட மக்களால் பாராட்டப்பட்டதனால்தான் இன்று சட்டமன்ற உறுப்பினராக, ஒரு மாமன்ற உறுப்பினராக இவ்வளவு பெரிய பதவிகளை நான் பெற முடியும் என்றால் ஜாதி மதம் இனத்துக்கு அப்பாற்பட்டு எங்களுடைய இயக்கத்துக்கு கட்டுப்பட்டு இருப்பதைப் போல் நம் இன மக்கள் எந்த ஒரு நிகழ்ச்சியை நடத்தினாலும் அதில் நான் வருவேன். இங்கு மட்டுமல்ல, கோவையில் நான் அத்தனை நிகழ்ச்சிகளுக்கும் கலந்து கொள்வேன். அங்கு என்னுடைய மருமகன் பவுன்ராஜ் அவர்கள் வரும்பொழுது தான் கேட்டேன், ஏன் இந்த 2-3 ஆண்டுகளாக நீங்கள் நடத்தவில்லை, நீங்கள் நடத்தியிருக்கலாம்ல என்ன, அது ஒரு சில காரணங்களால் முடியவில்லை என்றார்கள். நான் அதை எடுத்து நடத்துங்கள் என்று நான் வருகின்ற வழியில் அவர்களிடம் அறிவுரை கூறினேன். ஏனென்றால் நாம் ஒற்றுமையாக இருந்தால்தான் அந்த ஊர் மக்களினுடைய நன்மதிப்பை நாம் பெற முடியும். ஏனென்றால் நாயுடு சமூகம், நான் வெளமநாயுடா கம்மவார் என்ற பிரித்து பேசவில்லை, நாயுடு மக்கள் இயற்கையாகவே ஈகை குணம் கொண்டவர்கள். அதுவும் எப்படி நான் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லிவிட்டு அதுக்கு வரேன். ஒரு பெண் பிறந்த வீட்டில் எவ்வளவு பெருமையோ புகுந்த வீட்டுக்கு அதை விட பெருமை சேர்க்க வேண்டும். அதை போல தான் இந்த அர்ஜுனன். இன்று இந்த பிறந்த வீட்டுக்கு வந்திருக்கிறேன், நான் இப்பொழுது பிறந்த வீட்டிற்கு வந்திருக்கிறேன். ஆனால் நான் புகுந்த வீட்டில்தான்
மதிப்பை பெற்றுள்ளேன். அது பிறந்த வீட்டுக்குத்தான் மதிப்பு. பிறந்த வீட்டிலிருந்து புகுந்த வீட்டுக்கு போன மதிப்பு கிடைக்கிற யாருக்கு கிடைக்கும்? பெத்த தாய் தகப்பனுக்கு. அதை விட பெருமை ஏதாச்சும் இருக்கா? தன் மகள் புகுந்த வீட்டில் ஒரு பெருமையாக ஒரு பேர் சொல்லும் பிள்ளையாக இருந்தால் அந்த பெருமை யாருக்கு சேரும்? முதலில் பெற்ற தாய் தகப்பன். அதை போல் என்னை பெற்றெடுத்த நீங்கள் எல்லாம் உங்கள் அனைவருக்கும் தான் என்னுடைய பெருமையும் புகழும் அனைத்தும் உங்களை சார்ந்தது தான். உங்களிடமிருந்து நான் திருமணமாகி கோவையிலே சென்று இன்று இந்த புகழும் பேரும் அடைகிறேன் என்றால் அதற்கு காரணம் நீங்கள். ஆனால் அங்கு சென்று நான் அந்தளவுக்கு உழைத்தேன். மக்களிடம் சென்று மக்களுக்கான சேவைகளை செய்தேன். அங்கு இருக்கும் நாயுடு சங்கத்தினுடைய தொடர்பு அங்கு அனைத்து மக்களிடம். ஏனென்றால் அங்கு நான் ஐயா ராஜகோபால் நாயுடு ஐயாவிடம் இப்போது தான் சொன்னேன், ஏன் நீங்கள் பொறியியல் கல்லூரிக்கு இங்கே ட்ரை பண்ணலாம்லன்னு. இல்லை, இதுக்கு முன்னாடி இருந்தவர் ஐயா அவர்கள் நம் மக்கள் எல்லாம் பிஏ படித்து கிராமத்தை சார்ந்த இங்கே இருக்கிற இந்த கல்லூரியில் பிஏ படிப்பது தான் பெருமை என்று நாம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸு கல்லூரி தான் வைத்தேன் என்றார். இப்பொழுதும் சொல்லுகிறேன், உங்களுக்கு பொறியியல் கல்லூரி வைக்க வேண்டும் என்ற ஆர்வம் இருந்தால் கண்டிப்பாக எங்களுடைய ஆட்சி வந்தவுடன் என்னுடைய கழகத்தின் பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியாருடையும் என்னை அரசியலிலே இவ்வளோ தூரம் ஆளாக்கிய என்னுடைய மண்ணின் மைந்தர் உள்ளாட்சியிலே நல்லாட்சி செய்த அன்பு சகோதரி எஸ்பி வேலுமணி அவரிடம் கண்டிப்பாக உங்களுக்கு அனுமதியை நான் பெற்றுத்தருவேன். அதைவிட என்னுடைய அன்பு சகோதரர் உதயகுமார் அவர்களும் ஐயா செல்லூர் ராஜு அவர்கள் என்னை சட்டமன்றத்திலே பார்த்தா எங்கள் ஊருக்கார் வந்துட்டாருன்னு சொல்லுவாங்க. எனக்கு கூட அப்பப்போ பக்கம் இங்கே இல்லை கோயம்புத்தூரில் நம்ம இருக்க இவங்க இன்னும் ஊருக்கு எங்கள் ஊருக்கார் வந்துட்டு அது செல்லூர் ராஜ் என்ன பேச்சு கேட்டால் ரொம்ப சிரிப்பாக இருக்கும். உதயகுமார் எங்கள் தொகுதிக்கார் வந்துட்டாரும்பார். நான் உன் தொகுதிக்கார் தான், ஆனால் நான் இப்போ கோயம்புத்தூர் மக்களோட இருக்கேன் அப்படிம்பேன். ஏனென்றால் ஒரு ஊரை விட்டு ஒரு ஊரில் போய் இருக்க முடியல. இன்றைக்கி அவ்வளோ பெரிய பதவிகள் இருக்கிற காரணம் நான் அதுக்கு தான் ஈகை குணம் சொன்னல. அங்கே இருக்க நாயுடு சமூக கல்லூரிகளில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதை யாருன்னு தான் ஒரு வெள்ளாள கவுண்டர் என்னிடம் அடிக்கடி சொல்வார். இன்று இந்த கோவை இந்தளவுக்கு முன்னேறி இருக்கிறது என்றால் அந்த கல்லூரிகளும் மருத்துவமனைகளும் ஈகை குணத்தோடு நடத்தப்பட்டது. பணத்துக்காக நடத்தப்படவில்லை. அந்த கல்லூரியெல்லாம் இன்று தான் பணம் என்று நாம் அலைகிறோம். அன்றைய தினமெல்லாம் அந்த மக்கள் சேவை மனப்பான்மையில் தொடங்கப்பட்டது தான் இந்த கல்லூரியும் மருத்துவமனை. அதை போல் நாமளும் ஒன்றுபட்டால் ஏன் என்னுடைய குலதெய்வம் இருக்கிற ஊர் தான் அண்ணன் வெங்கடசாமி ஐயா ஊர் ரங்கபாளையம். அங்கே தான் எங்கள் ரங்காஜம்மன் கோயில் இருக்கு. அவர் ஐயா எவ்வளவு கீழேருந்து அவ்வளோ பெரிய அந்த காலத்தில் நான் எஸ்எல்சி படிக்கும் பொழுதே எங்கள் அப்பா நீ மில்லுக்கு படிக்கலைன்னா மில்லுக்கு வேலைக்கு போனார். அது ஒரு உதாரணமாக சொன்னார். அந்த அளவுக்கு ஐயா வெங்கடசாமி ஐயா அவர்கள் இன்று நமக்கு ஒரு உதாரணமாக இருந்தால் நாம் எல்லோரும் உழைப்பால் உயர வேண்டும். தன் தாய் தகப்பன் ஒரு கல்லூரியில் நம்ம சேர்த்து படிக்க வைத்த பின்பு நாம் அதன் பின்பு மலையேறுவது நம்முடைய தைரியத்தில் தான் நாம் மலையேற வேண்டும். எப்பொழுதும் தாய் தகப்பன் நம் கூடையே இருப்பார் என்று நினைக்கக்கூடாது. நாம் இனத்து மக்கள் நாம் ஒற்றுமையாக முக்கியமாக உண்மையாக உழைக்க வேண்டும். உண்மையாக உழைத்தால் நாம் நிச்சயமாக இமயமலையை எட்டலாம். ஆகையினால் நமக்குள் ஒற்றுமையாக இருந்து நாம் வாழுகின்ற மக்களுக்கு நாம் உற்ற துணையாக அவர்களுக்கு ஒற்றுமையோடு வாழ்ந்தால் நம் இன மக்கள் இன்னும் மென்மேலும் வளர்வார்கள். அந்த காலத்து திருமலை நாயக்கர்னால் வீரபாண்டிய கட்டபொம்மன் இப்படி போன்ற பலதரப்பட்ட மக்கள் நம்முடைய முன்னோர்கள் சுதந்திர போராட்ட வீரர்களாக இருந்து இன்று நமக்கெல்லாம் சுதந்திரம் வாங்கி கொடுத்தவர்கள். அப்படிப்பட்ட இன மக்கள் நாம் இன்று ஒற்றுமையாக இருந்து அதிலேயும் நம் மதுரை மாநகர் வளமநாயுடு சங்கம் அவர்கள் தொடர்ந்து இது 13ஆம் ஆண்டு விழா என்பதை உண்மையிலே பாராட்டக்கூடிய விழா. ஏனென்றால்
இப்பொழுது நாங்கள்லாம் கோயம்புத்தூரில் 5 ஆண்டுகள் தான் நடத்தினோம். அதன் பின்பு அது தலைவர் அவர்கள் உடல்நிலை சரியில்லாதனால் அது நிறுத்தி வைக்கப்பட்டது. உங்களை எல்லாம் பார்த்து விட்டு நாங்கள் மீண்டும் அந்த சங்கத்தை அங்கே தொடங்க வேண்டும் என்பது ஆர்வம் எனக்கு இன்று வந்துள்ளது. கண்டிப்பாக அடுத்த ஆண்டு உங்களுடைய தலைவர் செயலாளர் நிர்வாகிகளை அழைத்து நாங்களும் இதே மாதிரி ஒரு விழாவை கோவையிலே நடத்தி உங்களுக்கு பெருமை சேர்ப்போம் என்று கூறி நம்மளுடைய தம்பி அவர்கள், நம்முடைய பாவா சாந்தகுமார் அவர்கள் சென்ற முறை நிதி கொடுத்தார் என்றால் இந்த முறையும் என்னால் முடிந்தது 50,000 ரூபாயை உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுடைய எஜுகேஷன் இதுக்காக தருகிறேன் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.